பலத்தில் பராக்கிரமத்தில் ஒண்ணுமில்ல, ஆவியானவர் நீங்க கிரியை செய்யப்பா. நீங்க உங்க பிள்ளைகளுடைய சிந்தனைகளை தடுத்தாட் கொள்ளுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஓ தரமான ஹோசேலி கேளே யாரப்பா. எல்லா துதிகளை மகிமை மகிமை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஒரு சில பாடல்களை நாம் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றிடுவோம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ஆண்டவருக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா. காலடி நடுவினவர் எங்கள் நிலைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி நடுவினவர் எங்கள் நிலைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். இருமையால் தினம் வழிநடத்தும். கண்மணி போல அல்லேலூயா, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ஆண்டவருக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா. சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகுவரை நுழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். உயிரோடு நுழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை கொடுத்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை கொடுத்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம். தெய்வ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம். தெய்வ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, ராஜனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா
அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா. அல்லேலூயா மட்டும் தான் சொல்ல போறேன், மீதி நீங்க சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? 1 2 3 ஸ்டார்ட். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாளெல்லாம் துதி பாடி கொண்டாடுவோம். என் பாடலை நம்ம இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் நன்றாக பரிச்சயமான தெரிந்த பாடல். நம்ம இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தலாம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம்.
மகிழ்ச்சி, நம்முடைய ஆனந்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை தவிர வேற மகிழ்ச்சி இல்லை. அதெல்லாம் சிற்றின்பம், அவர் கொடுப்பது பேரின்பம். அவருடைய வார்த்தை சொல்லுது, பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறாராம். ஒருவேளை தாகத்தோடு ஐயோ இளைப்பாறுதலே இல்லை, உள்ளத்துல ஏதோ மிஸ் பண்றேன், ஏதோ இழந்தது மாதிரி இருக்கு, எனக்கு உள்ளத்துல ஒரு நிம்மதியே இல்லை, இல்ல ஏதோ ட்ரையான மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? பேரின்ப நதியை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்க. பேரின்ப நதியினாலே நம்முடைய தாகத்தை தீர்க்கிற அவரை பார்த்து சொல்லுவீங்களா? ரெண்டு கைகளை உயர்த்தி, உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, என் இல்லத்தின் ஆனந்தம் நீதானையா, உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, என் இல்லத்தின் ஆனந்தம் நீதான். தேவையெல்லாம் நீதானே, தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம்
பிதாவே தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. எல்லா மகிமையும் உமக்கே தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே அமர்ந்துக்கிறோம். ஆனால் அதெல்லாம் இங்கே வந்து சொல்லும்போது உள்ளத்துக்குள்ள என்ன அறியாமல் ஒரு வார்த்தை வந்தது, நெகட்டிவாக வந்தது. ஆனால் இரவுல சூம் மீட்டிங்கில் பாசிட்டிவாக நேர்மறையாக மாறிச்சு. அதில் ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லிச்சு, கெட்டு போவர்கள் 2 பேர். நெகட்டிவ் அங்கே வந்து சொல்கிறார், இப்பெல்லாம் மாற்றணும்னு வந்து தெளிவாச்சு. கெட்டு போவர்கள் 2 பேர். யார் எத்தனை? ஆமாம், என்ன தெரியுமா? கெட்டு போகிறவர்கள் 2 பேர். என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னதை கேட்காதவர்கள் கெட்டு போகிறார்கள். ஆண்டவர் நல்லவர். அப்போ கெட்டு போவர்கள் 2 பேர். ஒருவர் ஆண்டவர் சொன்னதை கேட்காதவனால கெட்டு போகிறார். இன்னொருத்தர் 2வது நபர் எல்லாரும் சொல்றதையும் கேட்கிறவர்கள் கெட்டு போவார்கள். அப்போ இரவுல பிரேயர்ல டக்குனு ஒரு மாற்று ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் 2 பேர். எது? எல்லாரும் வாய்த்தவங்க சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்படுவர்கள் 2 பேர் தான். ஒருவர் ஆண்டவர் சொல்வதை கேட்கிறவர், மற்றொருவர் அடுத்தவர் சொல்வதை கேட்காதவர். 2 பேரும் ஆசீர்வதிக்கப்படுறாரு. இல்ல உங்களுக்கு புரியுதா? நினைவு காலையில் இந்த குழுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுதான் ஆராய்ச்சி சொல்லணும். ஆண்டவர் நல்ல விளங்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுவாங்க. இன்னொருத்தோட சான்ஸ் சொல்லி தரேன், பாசம் எல்லாமே விலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க நல்ல ஒரு அல்லையிலே சொல்லுவோம். அதுக்கு விலகி போயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விலகி இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல சத்தமா அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதனால ஆசீர்வாதமா இருக்கு. ஆண்டவர் சொல்றதை கேட்கணும். யார் சொல்றதை கேட்கணும்? அது வார்த்தை. அதுதான் நீங்க சபைக்குள்ள இருந்திருக்கீங்க. எதையோ போயிட்டு வரும் ஜாமிட்டும் பஜனை இல்லை. ஆண்டோட வார்த்தையை கேட்கறதுனால வந்திருக்கீங்க. அதுதான் சபை ஊழியர்னு ஒழுங்கு வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் சீர்கூர்ந்து பொருட்டும் எல்லா நற்கிரிகளும் தேர்வுனா இருக்கட்டும் சுவிசேஷ வேலையை செய்யும்படிக்கும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மெய்ப்பெரும் போதகருமாக ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால சபையில் தான் தேவனை அனந்த ஞானம் வெளிப்படுது. நீங்க அந்த இடத்துக்குள்ள இருக்கீங்க. அதுல ஒரு மெய்ப்பரா போதகரா கர்த்தர் உங்களோடு கூட இந்த வாயா பயன்படுத்தி பேசிட்டு இருக்காரு. எத்தனை பேர் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நாள்ல ஜெபிக்கும்போது எனக்கு 2-3 வசன வார்த்தைகளை பற்றி ஓடிட்டு இருந்தது. ஆனா கர்த்தராத வரமா பாஸ்டர் ஐசர் பாஸ்டர் கூப்பிட்டாங்க. 4 மணிக்கு கர்த்தர் உங்களை ஞாபகத்துக்கு ஜெபம் பண்ண சொன்னார் பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு அவங்களும் ஒரு வசனம் சொன்னாங்க. சரி, கர்த்தர் கரெக்டா இந்த லைன்லாம் போக சொல்றாரு அப்படின்னு இருந்தான். அந்த வசனத்தை கத்தினால சொல்றேன். பாஸ்டர் எனக்கு வச்சத முதல்ல ஒரு வசனம் வாசிக்கிறோம். ஒரு பைபிள் ஸ்டடி வாசித்து நல்ல கர்த்தரை பாடி ஆராதிச்சு நிறைவா போகிறோம். ஆமென் சொல்றோம். எத்தனையோ வாரம் வந்து ஆராதிக்கணும், எல்லாம் பண்றோம், ஊழியம் கூட செய்யறோம். ஆனா அப்படி எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற மாதிரி ஃபுல்னஸா நிறைவா திருப்திகரமா மகிழ்ச்சியா சந்தோஷமா எல்லா நாளும் போக முடியுதுன்னா நிறைய நேரம் இல்லை. எதிர்த்து ஆமென் சொல்றோம். ஆனா அது நேரம் ஒளிவதாக. அல்லேலூயா. நல்லவர். அதுக்கு ஆதாரமே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 வாசிக்கிறோம். எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். இப்போ எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றது மட்டும் ஒரு நல்ல சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் பயங்கர கூத்து பண்ணிட்டு இருக்கலாம். துணிகரமா சொல்லலாம். நல்ல அப்பாவி ஆட்கள்லாம் அப்படி அறிந்தாம இருக்கிற. அதான் சந்தோஷம். அயோக்கியத்தனம் பண்றவங்க எனக்குள்ள இருக்காரு என்னிடம் கூத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல ஆட்களுக்கு அறிவில்லாம இருக்காங்க. இப்படிதான் மாத்தி மாத்தி குழப்பம். எனக்குள்ள பரிசுத்தாக சொல்லுங்க. எனக்குள்ள பரிசுத்தாக சோத்திரம் வந்ததுனால நீங்க ரசிக்கப்படுங்க.
அவருடைய ஆவியை அன்றி இயேசுவை கிறிஸ்து என்று, மெஸ்ஸியா என்று, ராஜா என்று, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று, எனக்காக வந்தவர் என்று ஒருவனும் சொல்லாதிருக்க கடவுள். ஆவியானவர் ரெண்டு ஒருத்தர் சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். அவர் வந்துட்டார் உங்களிடத்துல வரும்போது. அவர் அன்னைக்கு அப்போஸ்தலர் 1ல மரித்து உயிர்த்தது பிறகு வாக்குத்தத்தமா சொல்றேன் காத்துக்கு வரல. 2வது இடத்துல வந்துட்டார். வந்த ஆவியானவர் நிரந்தரமா இருக்காரா? பழைய ஏற்பாடு புது உடன்படிக்கையில போயிட்டு வருவார. பழைய ஏற்பாடு நமக்குள்ள நிரந்தரமா தூக்கிட்டார். இந்த மண்ணான பாத்திரத்துல மகிமையின் பொக்கிஷமா அவரை சுமந்துதான் பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் உங்களை விட்டு வர முடியாது. நீ எங்கன கூட பாதாளத்துக்குள்ளே பாவத்துக்குள்ளே உச்சகட்டமா போயிட்டா கூட அங்கேயே அவர் இருக்காரு. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். அல்லேலூயா. ஒரு நாள் விட நீங்க நினைச்சா தப்ப முடியாது. ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பு அவ்வளவு மேன்மையானது. அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள பரிசுத்தாவின் வந்துட்டான்னு சொல்றவங்க மட்டும் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். உங்களிடத்துக்கு வரும் போது அப்போ நடந்துச்சு. இது நடந்ததா நடக்க போறதா? அன்னைக்கு நடக்க போறது இன்னைக்கு நடந்துச்சு. எல்லாம் சொல்லுங்க எனக்குள்ள நடந்துச்சு. எல்லாம் சொல்லுங்க எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கும் அந்த தெளிவு வரணும். ஏதோ நான் பண்ண சேட்டை பார்த்தா வேற ஆவியானவர்ல இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கதை முடிஞ்சு. எல்லாம் சொல்லுங்க எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். ஒரே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமா. நீங்க உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். பிதாவாகிய தேவனை கடவுளே, சுவாமியே, ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறீங்களா? அப்பான்னு கூப்பிடுறீங்களா? நீங்க யார உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் இதயத்திலிருந்து உண்மையா வாயில உண்மையா விசுவாசம் அப்பான்னு கூப்பிடுறீங்களோ அவங்கள ரசிக்கப்பட்டிருக்காங்க. சுவாமி, கடவுளே, ஆண்டவரே அப்படின்னா இன்னும் ரசிக்கப்படல. அதான் உண்மை. ரோட்ல போற வரணும்னா இப்ப நிறைய சின்ன பிள்ளைல போற இன்னைக்கு டக்குனு கேரிசாலிஸ் அப்பான்னு கூப்பிடுவாங்களா? பிள்ளைதான் அப்பான்னு கூப்பிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளைதான் கூப்பிடுவோம். ரசிக்கப்பட்டேன்னா யோவான் 1:12 தெளிவா சொல்லுது. நிறைவேற்ற முடியாது. நீங்க நடிக்கலாம், ஏமாத்தலாம். உங்களுடைய ஜெபம் காட்டி கொடுத்துடும். உங்களை கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னா தெரிஞ்சிடும். ஆண்டவரே, சுவாமி, கடவுளே அப்படின்னாலே முடிஞ்சது. இது அவுட் ஆஃப் ஆர்டர். அப்பா அப்படின்னு கூப்பிட முடியுதா? அதை ரசிக்கப்பட்ட கேஸ். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் அப்பா சொல்ல முடியும்? நல்லா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. அப்பா, அப்பா, சோத்திரம். டாடி. அல்லேலூயா. சோத்திரம். நாமெல்லாம் அவருடைய செல்ல பிள்ளைகள். அந்த ஆவி நமக்குள்ள குமாரனின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி அதுதான் அபிஷேகம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்க உண்டாங்க? வேற ஏதாவது ஆவியை விட இப்போ பேரும். நீங்க ரசிக்கப்பட்டதுனால அந்த ஆவியானவர் எழுப்பிடுவார். துக்கப்படுறதுனால எல்லாம் ரெடி ஆயிடும். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். வரும்போது 2 காரியம் நடக்குன்னு இருக்காரு. நீங்க செய்யணுமா வாக்குத்தத்தமா சொல்லுங்க. பலன் அடைந்து, பலன் அடையணும் அப்படின்னு சொல்லி கட்டளையா சொல்லிட்டாரா? பலன் அடைவீர்கள் சொல்லிருக்காரா? பலன் அடைந்து. அது வாக்குத்தத்தமா கட்டளையா? வாக்குத்தத்தம். பலன் அடைந்து, பலன் அடையணும், பலன் அடை அப்படின்னு சொல்றா கமாண்ட். ஆவியானவர் வந்துட்டாலே நீங்க என்னதான் ஆயிருன்னு சொல்லுங்க போகும். ஏன் சார் அப்ப முடியலையே? அறிவு இல்லாம வசனம் தெரியலாம். நான் எப்போ சொல்றேன், பஸ்ல பஸ் எவ்வளோ அடிச்சு போயிட்டான். உள் பாக்கெட்டுல 500 ரூபா இருக்குன்னு தெரியலன்னா என்ன செய்வோம்? பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் நடந்தே தான் வருவோம். தண்ணியோ குடிக்காம தெரிஞ்சுட்டா டாக்ஸி பிடிச்சு கூட வருவோம். ஆமைன்னு சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் நல்லவர். அதனால எத்தனை பேருக்கு இப்ப அறிவு உண்டாகுது? ஆமைன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. அப்பா, பிதாவே, கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவியாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். சில பேர் சொல்றது நல்லது தெரியுது. பாரம்பரியமா மனசடங்கா குடும்பத்தில் கிறிஸ்துவ பிறந்தநாள் சொல்றதும்
அந்த பிள்ளைகளா சொல்றோடைய முகங்கள அந்த லைட் அடிக்கிறது வித்தியாசம் இருக்கு. இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார். நீங்க உண்மையிலே அவர் தான் ஆண்டவர் விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டா நீங்க அவருடைய பிள்ளைகள். உங்களுக்கு அந்த உரிமையும் கொடுத்துட்டார். அந்த ஆவியான உங்களுக்கு அப்பா நீங்க கூட்டலாம். ஆமைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லியே தரேன்டாம், தன்னால மாறிடும். நான் முன்னால இருக்க பரலோகத்தில் இருக்கிற எங்க பிதாவே அப்படிதான் சொல்லிருப்பாங்க. ஏதோ அது வந்து மன அப்பவும் அப்படிதான் சொல்லி நினைச்சுக்கலாம். வருஷங்களுக்கு சொல்லுங்க, எத்தனை 23 வருஷம் இருக்கேன். பரமண்டல இருக்கு எங்கள் பிதாவே, பரலோகத்தில் எங்கள் பிதாவே சொல்லிட்டே தான் இருந்தேன். ஆனா எனக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு அனாதையா தான் இருந்தேன். ஆனா பரமண்டலத்தில் அப்படின்னா பரமண்டலம் இழுத்தாலே என்ன ஆயிட்டு பல மைலுக்கு அப்பால இருக்காரு. இப்ப எங்க நான் நடக்க அவரு இங்க இருக்காரு. நம்ம பாட அடுத்த நிமிஷம் என்ன ஆக போகுது இல்லை. இப்ப அப்படி இல்லை, எங்க இருக்காரு? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உள்ள இருக்காரா? அவங்களுக்கு தான் இந்த பிரசனம். ஆமா, எல்லா சொல்லும் முதல்ல என்ன அடைவார்கள்? இரண்டாவது என்ன தெரியுமா? சாட்சிகளால். ஆமா, இருக்கணுமா இருப்பீர்களா? வாக்கு தத்தமா கட்டளையா? ரெண்டுமே. எல்லாம் சொல்லுங்க, பலன் அடைவேன், சாட்சியா இருப்பேன். இது என்னுடைய வேலை இல்லை, ஆவியானவருடைய வேலை. யார் செய்யற சொல்லுங்க பாப்போம். ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். என்ன ஆகும்? என்ன ஆகும்? இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கொண்டு இதான் பார்த்தது கொண்டு வரணும் தெரிஞ்சது இல்லை. நேரத்து நைட்ல இருந்து நம்மளை சுருட்டிட்டான். முந்தா நாள் மலையில விவரம் இல்லாம ஒரு பிளக்ஸ் இருக்கலாம், சிலுவை லைட் வைக்கிறது. பின்னால பேசுறேன், சுத்த போய் ஞாபகப்படுத்துங்க. அந்த காரியெல்லாம் போய் நல்லா நினைச்சு காய்ச்சல் இது மாதிரி பயங்கரமா இன்னைக்கு காலையெல்லாம் இன்னைக்கு 6 அவ்வளவுதானா அப்படின்னு. எங்க வீட்டுல எல்லாரும் வெண்ணி போட்டு தான் குடிச்சாங்க. கற்றுக்கு மயமே சொல்றேன். நான் நல்ல பச்சை தண்ணியை போரி ஊற்றி வேணும்னு ஏசு ரத்தம் தூக்கி குடிச்சுட்டு குடிச்சுதான் அவனுக்கு முன்னால் வைக்க. ஆமைன்னு சொல்லுவேன். ஓம் பலவீனத்துல ஏன் பலன் பூரணமா இருக்கலாம். ஏன் குடும்பம் உனக்கு சோத்திரம். ஆவியானவர் உள்ள வந்திருக்காருன்னா நம்ம பலவீனத்துல பலன் கொள்ளுவோம். என்ன அடைந்து? பலன் அடைந்து. அடுத்து எப்படி இருப்போம்? சாட்சி சொல்லிருப்போம். சாட்சியா இருக்க சாட்சியா காட்சியா நம்ம நிறுத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 2 விஷயமும் நடந்தாகும். இது எங்கெல்லாம் நடக்கும் தெரியுமா? எங்கெல்லாம் பார்த்துருமோ? நம்பர் 1 முதல் இடம் செட் வைக்கிறாரு. இந்த 2 காலம் நம்ம செஞ்சுக்கிறோம். எருசலேம். எங்க? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எங்க? எருசலேம். எங்க தெரியுமா? எருசலேம் நடந்துருக்கும். எல்லாத்துக்கும் குடும்பம். எல்லாம் சொல்லுங்க, குடும்பம். ஆமா, ஊர்ல நல்ல பேர் வந்து ரொம்ப கட்டியா இருக்கணும். குறிப்பா இந்த சொல்ற 400 ஆனா உங்க பொண்டாட்டிட்டு நீங்க அவரா கெட்டியா இருக்க அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் சரிச்சு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த சைட்ல உங்க மனைவி கணவர்கிட்ட, சார் என் மனைவி போலாம் வராதையா, 1000 ஸ்திரீகளை பார்த்தாலும் அவளை போல இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா நீங்க தேவ பிள்ளை, பரிசுத்தாவி பிள்ளை. நமக்கெல்லாம் பரிசுத்தாவிதான். பரிசுத்தான ஊருக்கு நீ சுத்தி அப்படி சுத்தி பாய்ச்சிட்டு அழைப்பிட்டு நன்கு வீட்டுட்டு 2 சேர் நல்ல வளர்ச்சியா நீங்க ஆவியாளர் என்னமோ இருக்கு. அதெல்லாம் விலைக்கு நான் சொல்ல இல்லைன்னு சொல்லல, விலைக்குதான். ஆனா நான் படிச்ச பரிசுத்தாவினுடைய காரியம் என்னன்னா பாத்தீங்கன்னா, பலன் வரும். பலவீனத்திலையும் பலன் வரும். போராட்டம் இருக்கு, சவால் இருக்கு, பிரச்சனை இருக்கு. பிள்ளைகள் சோத்திரம். பரிசுத்தாவின் பிள்ளைகளா இருக்கும். சோத்திரம். பெற்றோருக்கு புரியும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருப்பார்கள். அவங்களுக்கு நீங்க நிறைய சொல்லும் போதுதான் நான் கேட்காம இருக்கேன். எங்க வீட்டுக்குள்ள எப்படி இருந்தோம், பிள்ளைகள் வந்து கள்ளக்கபடி இல்லாம இருப்பாங்க. நைஸா நம்ம ஒரு பாசமா ரொம்ப வாரமா இருக்கணும். நானும் அப்படிலாம் தந்திரமெல்லாம் கூலி சில பாசத்துலாம் கிடையாது. பிள்ளைகளை ஃபுல்லா பாசமா இருக்கு. பிள்ளைகளை ஃபுல்லா கண்ட்ரோல் வச்சுக்கணும். நல்ல ஸ்வீட் ஹீட்டா சாக்லேட்டா வாங்கி கொடுத்து
உங்கள் வீட்டில் என்ன நடக்குன்னா அவ்வளோ மண்டபத்தை இறக்கணும். ஃபுல் ரோடு கிளியராக வீட்டுக்குள்ள ஒரே கும்மா கொடுத்தான் போகும். என்ன பரிசு கேட்கறது எல்லாம் இருக்கணும். நிறைய சொல்லி நம்ம கேட்கணும். எத்தனை பேர் போகும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைனால எடா இப்படி படிடா இப்படி நான் சொல்ல முடியல. சில விஷயத்த நீங்க செஞ்சுட்டீங்களா அப்படின்னு கேட்போம். அதுக்காக கத்தருக்கு சொல்றேன். நான் கேட்கணும். அப்படி கேட்கணும் இயேசு நாமத்தில். சிலருக்கு அன்னையோடு தூக்கில் கை வச்ச மாதிரி பிடிக்கும். ஒரு அறிவு வரும். நீங்க வாழாத வாழ்க்கையை உங்க பிள்ளைகளை பார்த்து இப்படி வாழணும். ஜெபம் பண்ணு. இவர் ஜெபமே பண்ணாரு சொல்லிட்டே இருக்கு. நீ ஒரு நாள் ஜெபம் பண்ண மாதிரி தெரியல. இத்தனை வருஷம் முன்னாடி ஒரு நாள் பார்க்கல. நான் சொல்றேன், நம்ம வாயில பட சொல்றதுனாலாம் பருப்பாக உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் ரோல் மாடல். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் இருக்கும். இது உலகத்தான பழமுறையை சிம்பிளா சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. தாயை போல செய், நூலை போல. நீங்க கிக்கிரி முக்கிரி வேலை பார்க்குறோம் உங்க பிள்ளைங்க. நான் அதை போன வாரத்துல 2 இடத்துலையும் இதுன்னு பேசுறேன். தாய் 8 அடி பஞ்சா நல்லதுக்கு மட்டும் இல்லை, இருக்குன்னா நல்ல சாட்சி வீட்டுக்குள்ள எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல இங்க பரிசுத்தாவின் வந்தா நீங்க பலனடைந்து வீட்டுக்குள்ள பலனடைந்து வீட்டுக்குள்ள சாட்சியா இருக்காது. எங்க வேணா நம்ம சொல்லலாம். இப்போ நான் ஒரு பாஸ்டராக சொல்ல முடியும், எனக்கு ரொம்ப சொல்ல முடியும். எல்லா இடம் போனாலும் எனக்கு பிடிக்கும். எல்லாரும் பிடிக்கும், பாசமாக பிடிக்கும். வெளியில இருக்கு எல்லாரும் பிடிக்கும். ஆனால் வீட்டுக்குள்ள நல்ல ஒரு கணவனா நல்ல ஒரு பெற்றவரா அவங்ககிட்ட பேர் வாங்குறது தான் பெரிய யுத்த களம். அதுதான் சாட்சி. அங்க வாங்கிட்டோம்னு வைங்களேன், இந்த ஊழியர்களும் இப்படி இருக்காது. நான் எனக்கு தான் பேசுறேன், அடுத்தவங்களும் பேசுறேன். நீங்களும் அப்படி வாங்கிட்டீங்கன்னா அப்படி இருக்கிறவங்கள ஒன்று ஒரு சிலரை பார்க்குறேன். அங்கேயும் அவங்களும் வித்தியாசமாக இருப்பாங்க. மற்ற குடும்பங்களோட பெக்குலியராக தான் இருப்பாங்க. அப்படி கணவன் மனைவியா நல்ல கணவன் சார், மனைவி சொல்லணும். நல்ல மனைவி சார், கணவன் சொல்லணும். நல்ல பிள்ளைகள் பெற்றோர் சொல்லணும். பிள்ளைகள் சொல்லணும், எங்க அப்பா அம்மாவை கூட வராது சார். அது பரலோகம். கர்த்தர் எதையோ மதத்தை சாமிக்க வரல. ஒரு குடும்பத்தை கட்டி பல குடும்பம் உண்ட திருச்சபைங்கிற திரு குடும்பத்தை கட்ட வந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. பரிசுத்தாவி வரும்பொழுது பலனடைந்து சாட்சியா முதல்ல வீட்டுக்குள்ள. ஊருக்கு செய்யறதுலாம் சிலர்லாம் பெரிய குடும்பம். ஊருக்கு உபதேசம் பண்றது, ஊருக்கு ஐடியா கொடுக்கறதுலாம் ரொம்ப பயங்கர. ஏன்னா ஓசையில கொடுக்கறது ஒண்ணு பெரிய ஆலோசனை தானே, அறிவுரை தானே. எல்லாம் விட்டா சிலர்லாம் அறிவுரை சொல்லணும்னா பயங்கரமா சொல்லுவோம். ஆனா அந்த அறிவுரை அப்ளை பண்ணி வீட்டுல வாழ்ந்து காட்டுறதுதான் பெரிய வேலை. இதுதான் பலன். ஆமேன்னு சொல்லும்போது சும்மா பலன் நினைக்கும். துண்ணுகிறோம் குதிக்கிறோம் பலன் இல்லை. பலாரும் செவுட்ல லெப்ட்ல கொடுக்குறவனுக்கு ரைட்டை காட்டுறவன் தான் பலன். அல்லேலூயா. மன்னிக்கவே முடியாதவங்க மன்னிக்கிறது தான் பலன். சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இது குடும்பத்துக்குள்ள தொடங்கணும். எங்க தொடங்கணும்? நீங்க நல்ல சிந்திக்கணும் சார். ஆழமா சும்மனாது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை போகக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க பலன் அடையுது. இப்ப இந்த இதை கேட்கிற பிரமாணமா இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி வாழ்க்கலாம் பாஸ்டர், என்னால வாழ முடியாதுன்னு ஒத்துக்கொள்ளும். எல்லாரும் முடியும் நடக்கும். இப்படிதான் யாத்திராமத்துல மோசை வந்து சொன்னான். அப்புறமா ஆண்டவருக்கு எல்லாம் கட்டப்படுறாங்க. நாங்க அதெல்லாம் நிறைவேற்றிடுவோம்ப்பா. அவர் பேச நீர் பேசும் அத்தனை நாங்கள் கை கொள்வோம் அப்படின்னா. நாங்க பார்வனே செங்கலுக்கு கைது தராம இருக்கும் பொழுதே செங்கலை வெட்டி எடுத்தார்கள். அவர் சொல்றதா நாங்க ஜிபின்னு ஊதி கொண்டுறோம். அவ்வளவு அவுட்டு. இன்னும் நிறைவேறல. அப்படி இருக்கு. அதான் சொல்றது மண்ட குழப்பம். அவ்வளவு குழப்பத்துக்காரன். எத்தனை பேருக்கு என்னால சாட்சியா இருக்க முடியாது, பலன் அடைய முடியாது ஒத்துக்கூடாது. இப்பதான் கொஞ்சம் பேர் பரிசுத்த ஆவியினாலதான் ஆகும். எதுவே சொல்றீங்க ஆவின்னு யாராலதான் ஆகும்? அதனாலதான் சொல்ற நீங்க செத்துருங்க. என்ன செய்யுங்க சொல்றேன். அவர் வாழ கிறிஸ்துவ வாழ விடுங்க. கிக்கி செத்துட்டு இல்லை. பொன்மரம் எல்லாம் செத்துருங்க.
இனி நான் இல்லை, எல்லாம் சொல்லுங்க யாரும் இல்லை. அந்த உங்களுக்காக ஆண்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. நீ அதை மட்டும் கொடுத்து பாரு, நான் என்னதான் வேலை செய்வது பாரு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இனி நான் அல்ல, இன்னும் நான் தான் அப்படின்னு முயற்சி பண்ண ஓடுது. எவ்வளவுதான் உனக்கு நானும் வந்துட்டாங்க. எப்போ நம்மளாலலாம் குடும்பத்தையும் நடத்த முடியாது, ஊழியத்தையும் நடத்த முடியாது. இது ஆவிக்குரிய விஷயம். இதை மாம்ச குலத்தினால செய்யவே முடியாது. நான் இல்லவே இல்லை ஆண்டவரே, அப்படிதான் இப்ப வந்து நிற்குது. ஆமைன்னு சொல்லலாம். அதுக்கு நல்ல நோட்ஸ் எடுத்துருக்காதுமே இல்லை, எல்லா காரியமும் சொல்லலாம். எல்லாம் சொல்லி நான் அல்ல, கிறிஸ்து, கிறிஸ்துனால எனக்கு தெரியுமா அபிஷேகம் பண்ணப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க ஆவினாலே. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது மாம்சத்துல வாழ்றது இல்லை, மாம்சத்தின் கிரியை. மாம்சத்தினால வாழ நினைச்சாலே அங்கிருந்து என்ன அவுட்புட் தான் வருமா தெரியுமா? the work of the flesh. நீங்க கிறிஸ்துவ மாதிரி வாழணும், எங்கெங்கேயும் போய் போயிருப்பாங்க, கிறிஸ்துவ போல வாழணும், ஜெபம் பண்ணுங்க கிறிஸ்துவ அப்படின்னு நீங்க முயற்சி எடுத்தாலும் என்னதான் வருமா தெரியுமா? விட்டுருங்க. எல்லாம் வேண்டாததான் வெளியில இல்ல. நான் இல்ல, ஆவியின் கனியோ ஃப்ரூட். நல்ல இப்படி வசனம் ஆவியானுடைய பலன் உங்களுக்கு தானா கனி விடும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், விசுவாசம், இச்சை அடக்கம். அல்லேலூயா. ஆமா, நீங்க முக்குனைனா முடிஞ்சு ட்ரை தான். கடைசியில வறண்டு ஆவியானவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களோட எதிர்ப்பு ஆவியானவர் இருக்கிறார். எதிராக விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க, இன்னைக்கு விட்டு கொடுங்க. ஏதோ கடமைக்கு இந்த பிரச்சனை இல்லை, இன்னைக்கு அந்த ஆண்டவர் அந்த இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்குள்ள வைக்கப்படுறாரு. ஆமேன்னு சொல்லுவாங்க. நடக்கும்போது ஒரு வாக்கு இந்த வாசம் ஜெபிக்க போறோம். ஆண்டவர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க பல நடைந்து சோத்திரம் சாட்சிகளா இருப்பேன் சொன்னவரே செய்வார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க நான் ஏன் கவலைப்படணும்? இது கட்டளை இல்லை, என்னால கைகொள்ள முடியாது. வாக்கு தத்துவம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற எனக்கு இந்த வாக்கு தத்துவம் ஆம் ஆமென் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் கையெழுத்து நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு உண்மை சார் அவர் தான் தேவைப்படுறாரு அப்படின்னு வேற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. எருசலேம்ல அதுக்கு சொன்ன யூதேயாவுல சொந்தக்காரன் மத்தியில அவங்கதான் அடுத்த ரவுண்ட் வாங்க முடியாது. தெரியுங்களா? குடும்பத்துல வாங்கின சொந்தக்காரத்துல ரெண்டு மாமா மச்சன் அவரு அன்னைக்கு அப்படி சொல்லிப்பட்டாரியா, அப்படி இப்படி சொல்லிப்பட்டாரியா, அந்த சொந்த பந்தங்கள்ல சாட்சி. ஆமேன்னு சொல்லுங்க. யூதேயா அடுத்த, ஏன்னா யூதேயா நீங்க புரியும், அடுத்த வட்டம், அடுத்த சர்க்கிள், அந்த சொந்தங்கள். எல்லாம் சொல்லுங்க சொந்தங்கள். சொந்தக்காரம் இல்ல. எப்போ நம்ம எவ்வளவு இது பண்ணா கூட குற்றஞ்சாட்டுன்னு அழகு இருப்போம். ஆனா அவங்க முன்னாலதான் கத்த நம்மள சாட்சியா நிறுத்துவார். நிறுத்திருக்காரு பாருங்க. எத்தனை நிறுத்துவார். இதெல்லாம் சொல்லுங்க நிறுத்துவார். நீங்க நிறுத்தணும் முயற்சி பண்ண வேண்டாம், நீங்க நிறுத்தணும். அவங்க முன்னால நான் சாட்சியா இருக்கணும், கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட சாட்சியா இருக்கணும், கடனா இருக்கணும். கடன் அடிச்சீங்கன்னா நீங்க ஜீவாஜி கணேசன் மாதிரி நடிப்பீர்கள், நல்லா ஆக்ட் பண்ணுவீர்கள். பிள்ளையா வாழ முடியாது. அவரை வாழ விட்டுட்டீங்கன்னா அவர் செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்து சமாரியாவிலும், எல்லாம் சொல்லுங்க சமாரியாவிலும். அடுத்த ரவுண்டு உங்களுடைய நண்பர் சோத்திரம், நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலம், அந்த இடங்கள்ல அந்த இடத்துல உங்களை சாட்சியா பலனா வைப்பார். அல்லேலூயா. யாரா சொல்லும் பார்ப்போம் ஆவியானவர். எல்லாம் நல்லா சொல்லுங்க, இந்த வார்த்தை சொல்லுது ஆவியானவர். நிறைய நேரம் இவரை மறந்துருக்கோம். பழைய ஏற்பாடை படிச்சா தேவன் தேவன் இருக்கோம், புதிய ஏற்பாடை படிச்சா இயேசு இயேசு இருக்கிறோம், ஆவியானவர் இருக்கிறோம். இந்த காலமே என்ன காலம் தெரியுமா? ஆவியானவருடைய காலம், கிருபையின் காலம். அல்லேலூயா. ரொம்ப அதிகமா படிக்கணும் ஆவியானவர் பத்தி. அல்லேலூயா. அவர் தான் நமக்கு போதிக்கிறார், அவர் தான் பரிசுத்தமா வாழ வைக்கிறார், அவர் தான் துதிக்க வைக்கிறார், அவர் தான் ஜெபிக்க வைக்கிறார், அவர் தான் ஜெபம் பண்ண எழுப்பி விடுகிறார், அவர் தான் வழியில் காட்டுறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஆவியானவர். சொல்லுங்க பாப்போம் ஆவியானவர்.
சமரியாவிலும் உங்களுடைய நண்பர்கள் சொந்தம் வேலை ஸ்தலங்கள்ல அது மாத்திரம் எப்படி கொண்டு வர அடுத்து பூமியின் கடைசி பரிணாமம். நீங்க இதெல்லாம் ஸ்டெப்பா இருந்தா நான் உண்மையிலே ஒரு தேவப்பே சொன்னேன், இந்த வசனம் நிறைவேறதுக்காவது உங்களை நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு தடவை கூட்டிட்டு போவார் கர்த்தர். அங்க போயிடணும் இல்ல நிறைய பேர் ஏற்றுக்க முடியுதா? சும்மா எடுத்து ஃபர்ஸ்ட் எங்க ஊர் காரணம் அப்படி அப்படின்னா நான் திரும்ப திரும்ப உனக்கு கிண்டலா சொன்னா நடக்குமா அப்படின்றனாலே உங்க ரட்சிப்பை சந்தேகப்படலாம். ஏதோ முடக்குவாத இருக்குன்னு அர்த்தம். நடக்குமா அப்படின்னாலே நடக்குமா தான் நடக்குது. தேவ பிள்ளையா இருந்தா இது என்னால இல்ல சொன்னவர்ல செய்வாரு. வசனம் எபிரேயர் அப்படி இருக்கு, சொன்னவரே செய்வார். உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னவரே செய்வாரா? நீ முதல்ல அதுக்கு விட்டு கொடுக்கணும். நான் இல்ல என் வீட்டுக்குள்ள சாட்சியா வாழனியா? நான் சொல்றேன், ஆண்கள் மனைவிட சாட்சியா வாழறதுக்கு ஈஸி கிடையாது, ஈஸியான வேலை கிடையாது. என்ன தெரியுமா? அது எப்படி கூட எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின்படி சிலுவைக்கு ஏறினாதான் உங்க கொண்டாடிட்டு நீங்க சாட்சியா இருந்தீங்க. எங்க ஏறினா? நான் சிலுவைக்கெல்லாம் போக முடியாது, சிங்காசனத்திலிருந்து கமாண்ட் பண்ணிட்டு இருப்பேன். எப்படி அனுப்புற சொல்லுங்க திரும்ப ஆண்டவர் எப்படி அனுப்புறோம்? கிறிஸ்துவானவர் சபையை தம்முடைய உயிரே கொடுத்து அன்பு கூர்ந்தது போல கணவனும் தன் சொந்த சரமாய் மனைவிய அன்பு கூற கடவான். முடியாது பாருங்க, முடியும். நான் சொல்ல முடியாது. நேற்று மதியம் கூட எனக்கு அது போராட்டம் முடியாது, வராது அப்படிங்கிறது வராது, உண்மைகள். ஆனால் சிலுவைக்கு ஏற்பீங்க நான் இல்லைன்னு வந்துட்டீங்கன்னா செத்துலன்னா வந்துடும், அழகாக நடக்கும். சிலுவைக்குனா நான் ஏற மாட்டேன். நான் ஆம்பளை சிங்காசனத்துலாம் உட்கார்ந்து பருப்பு வேகாது, அவரு போட்டு பார்த்துருன்னு. அதே போல வசனம் சொல்லுது, மனைவியில நீங்க உங்க கணவன்கிட்ட என் மனைவி போல வருமா அப்படின்னா சொல்றோம். கிறிஸ்து சபை கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிறது போல நீங்களும் உங்கள் சொந்த புருஷனுக்கு ஏன்டா அப்படி போட்டுருக்குன்னு அடிக்கிறது இருக்காங்க. எனக்கு நிறைய தெரியும். எனக்கு நமக்கு அப்படி ஒரு கரிசுமா வேற, ஒரு வரம் வேற, கவச்சு வேற. நம்ம பாட்டு ஒழுங்கா போனாலும் ஒட்டும் பாருங்க. நான் இப்ப ரொம்ப தீவிரமா பேசப்பா காப்பாற்று சொந்த புருஷன் கீழ்பட மாட்டா, ஆனா நமக்கு கீழ்படுவான். என்ன சொன்னா தோத்தரும் ரொம்ப ஆபத்து. ஆனா வேதம் சொல்ல தெரியுமா? முதல்ல அங்க கீழ்படி. கண்ட மீன் சுற்றுலாம் புருஷன் கிடையாது, உன் சொந்த புருஷனுக்கு கீழ்படி. அப்படிதான் சொல்லுங்க வேதம். அங்க கீழ்படிஞ்சாதான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஈஸியா நடக்கவே இல்லை, பரிசுத்த ஆவியினால்தான். இப்படி ஒவ்வொரு குடும்பமும் அவருக்கு அவங்க வீட்டுல சொல்ல ஜான் சொல்லுறேன், அவங்க வீட்டா ஒரே கொண்டாட்டம் தான். ஆண்டோடைய பிள்ளைன்னா அந்த பிள்ளை அந்த குடும்பமே வித்தியாசம் சார். ஒரே சிரிப்பு தான், பாட்டு தான், குமாரம் தான். அவங்க என்னமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்றோம் அதோட அதை ஜோம் உங்களை பார்த்தே ஆயுதம் கொண்டு. இப்ப நீங்க போடுற கூத்தெல்லாம் பார்த்துட்டு தப்பித்தோடு போட்டு பக்கத்துல பார்த்தா வருவான்னு நீங்க யோசிச்சு அத்த நம்ம பரவாயில்ல இருக்கப்பா. அவங்க கூட தெளிவா இருக்க. நமக்கு ரொம்ப இல்லை, கல்லானாலும் புல்லானாலும் எப்படியோ பேய் கூட தொண்டை பெரிய கனமும் மரியாதையா இருக்கு. ஆனா இவங்களுக்கு எல்லா பைப்பும் அங்க இருந்தாலும் புரட்டி அறிவுலாம் இங்க பெருத்து மண்டை மாந்துட்டே வீங்கி இங்க எனக்கு தான் தெரியுங்களா ரணகாலமாக. அதனால குடும்பத்துல இங்க ஸ்டார்ட் ஆயிட்டா, இன்னைக்கு இங்க ஸ்டார்ட் ஆயிட்டா, இங்க தொடங்கி பேலன் இங்க சாட்சி ஆயிட்டீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா ஆண்டவர் படார்னு தூக்கி போய் எனக்கு கூட இப்ப நடுக்கும் பரிசு என்ன பேசிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட தீர்க்க தரிசிகள் ஊழியர் ஆண்டவங்களை வெளிநாட்டு கொண்டு போகிறோம், இந்த ஆண்டு
நிறைய ஏன் நடக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு இப்போ புரியுது. ஓ கரெக்டு. படார் தூக்கி 100 படியும் நிறுத்துவாரா, படிப்படியா நிறுத்துவாரா? பைபிளை கரெக்டா படிச்சு பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஒரு பாட்டு படிக்கும் கூட வந்து அவர் ஏற்ற காலத்துல ஸ்டெப் ஸ்டெப்பா அழகு வரும். அந்த படம் அப்படி தூக்கி போயிருந்த அப்படி செஞ்சிருக்காரு. நமக்கு டக்குன்னு தெரியும், சிறைச்சாலைக்கு வருவோம், அடுத்த நாள் டபாரு பிரசங்க எடுப்போம், சலுகையில் அப்படின்னு நமக்கு அப்படி செஞ்சிருவாரு கனவு. ஆனா நீ யோசனை போய் எழுப்பி கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, யோசனை கல்லறை போனா போய் எழுப்பி வாங்க யோசனை எப்படி கேட்டீங்கன்னா, அந்த நீ அப்படி தப்பா நினைக்கிற தம்பி, ஸ்டெப்ஸ் வாங்க. அப்படி இருந்தவங்க டக்குன்னு ஸ்டெப் டபக்குன்னு கொண்டு போயிட்டாரு. அவ ஏறணும், எதுவுமே நடந்தது அப்படி நடக்கும். ஆனா படிப்படியா ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பலனடைந்து சாட்சிகளாய் இருப்போம். சொன்னவரே செய்வார். என் பலத்தினால அல்ல, ஆவியாருடைய பலத்தினால. அல்லேலூயா. இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபத்தில் நடத்த போறோம். நீங்கள் ஆண்டவர் ஒரு வாக்கு இந்த காலையில கொடுத்தாரு. நீங்க அதை பிடிச்சிருக்கீங்க. பிசிக்கலோட ஸ்பிரிச்சுவல் ஃபில்டர்ஸ் தான் பொருந்தும். ஏசாயா 44:3 கொஞ்சம் பாடி ஆராய்ச்சி நல்ல விட்டு கொடுக்குறோம். எத்தனை பேருக்கு ஆவியான சொல்றீங்க? ஆவியான காது மாற வாழ வைக்கின்றார். அருமையா எடுத்துவார். ஏசாயா 44:3 வாசிங்க. சார் பாருங்க, இப்ப இவ்வளவு வசனம் போச்சாச்சு. ஆவியானவர் எங்க இருக்காரு எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நிரப்ப போறாருன்னு உடனே பழைய புத்தகம் எனக்குமே அப்படி நிரப்ப போறாருன்னு உடனே நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். அப்படின்னாலே என்ன சொல்றோம்? ஆவியானவரே இல்லை, எல்லாம் கேமிட்டா. நிரப்புவாருன்னு நீங்க எங்கதான் பார்க்கணும்? எனக்குள்ளதான் இருக்காரு. ஒன்னே ஒண்ணு ஆத்மா திறக்கணும். அல்லேலூயா. பாஞ்சிருவார், பாய்ந்துருவார். உங்க இன்னும் அழகா சொல்லணும்னா, உங்க மூளைய உங்க ஆத்மா மனசு அதுன்னு சொல்லுங்க, சுவிட்ச் ஆஃப். உங்க பிரெயினை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லி திறந்து பாஞ்சிடும். அதான் இனி நான் அல்ல. பாருங்க, என்ன உள்ளவங்க எத்தனை பேர் தாரமா இருக்குங்க, எத்தனை பேர் உண்மையிலே குடும்பத்துக்குள்ள சமுதாயத்துக்குலாம் பலனா சாட்சியா இருக்கிறது கலைப்படைஞ்சிருக்கு. உண்மையா சொல்லுங்க, நான் போனேன் அதில் முடியலையே சார், எனக்கு முடியுது. ஆமாம் சார், நான் இன்னைக்கு சொல்லி வச்ச மாதிரி இதையும் வாசேன். நீதிமொழிகள் 1 வாசித்து பிலிப்பியர் 4 வாசேன். 4 அதிகாரம் ஒரு புக்கை முடிப்போம் அப்படின்னு அதை வாசேன். அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே நான் கல்வி எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது நம்முடைய பலத்தினால் ஆகிறதே இல்லை. ஆவியான கிறிஸ்துவ வாழ விடுறதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆவியானுடைய பலத்துல ஓடுறதுதான் ஊழியம், குடும்ப வாழ்க்கை. அல்லேலூயா. அது எல்லாம் தோல்வியெல்லாம் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி இருக்குதா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கு, பரவசமா இருக்கு. வாழ்க்கை நடைமுறையில போகும்போது இல்ல, சலிப்பான வாழ்க்கை இல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை எக்ஸைட்மெண்டான, களிப்பான, மகிழ்ச்சியான, சூப்பரான, அசாதாரணமான வாழ்க்கை. ஏன்னா ஒரு அசாதாரணமான போர்ஸ் இருக்கு, மாம்சத்தில் நாம இருக்கிறதுனால அவனும் போராடிட்டு இருக்கான். அதை மேற்கொண்டு ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழனா அது ஆவியினாலே ஆகும். அதான் நம்ம எனக்கு சொல்றது, ஒரு சின்ன கூட்டம் நடத்தின ஓசன ஜோசப் வந்து பேசினாரு. அவர் சொன்ன வார்த்தை இன்னும் உள்ளத்துல பச்சை மரத்துல எப்பமெல்லாம் அந்த அபிஷேகம் நினைக்கும். அனாயிண்டிங், அபிஷேகம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னார். சொல்லுங்க போகும், யாராவது நினைக்க போகும். வெற்றியாளர், ஜெயிக்கிறவர். ஏதோ நீங்க அந்த கூட்டத்தில் இருந்தவங்க நிறைய இருக்கீங்க. சிலருங்க அபிஷேகம்னாலே நமக்கு தெரிஞ்சு முதல்ல நடத்தலாம். அபிஷேகம் அப்படின்னு சொன்னாலே ஜெயிக்கிறவன், தோக்குறவன்ல. போராட்டம் உண்டு, ஆனா ஜெயிக்கிறவன். ஆமா, அதுதான் கொடுத்துட்டே இருந்தவங்க பல்கி அடிச்சுட்டே இருந்ததுக்காக போராட்டம் வரும், நல்ல போராட்டம். ஜெயிக்கிறது தான் அபிஷேகம். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அப்ப இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லுங்க.
யாரெல்லாம் நெருப்பு ஆவேன்? நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார், நீங்க பக்கா ஜென்டில்மேன். தொட்டாதி நீங்க அவருக்கு இப்போ இடம் கொடுக்கணும். போராடவே விட்டார். ரொம்ப அழகா ஒரு வசனம். தேங்க்யூ. தேவனுடைய ஆவி மனுஷனுடைய ஆவியோடு கூட போராடுறதே இல்லையா? ஜென்டில தட்டுல் தான் கேட்டு திறந்த பாடம் பாய்வார் சொல்லி. இப்ப எத்தனை பேர் இப்ப நான் போட்டு வீட்டுல மாட்டிருந்தேன். சடாது இப்போ ஆவியான ஒரு மாதிரி இறங்கிட்டாரு. ஓட்டு இருந்து கரைஞ்சுமே எனக்குலாம் மறக்க முடியாது. இன்னாது குன்னாது போனா வீட்டு விட்டு அன்னைக்கு தான் ஒரு நாள் நிறமுனை சர்ச்சில் ஊட்டி பந்தாடி எடுத்து சொல்றோம், நீ கலையாம முடியலாம் கிளம்பு. அப்படிலாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது. இன்னைக்கு ஆவியானவர் என்ன வேணாலும் செய்யா, நான் அவருக்கு விட்டு கொடுக்க சார். எதிர்ப்பு கொடுக்க முடியும். எதிர்ப்பு தாகமா வந்துருக்கீங்க. ஆமா, தாகமா இருந்தாதான் நிரப்ப முடியுமே தவிர நீங்க மூடி போட்டு கலந்தோம். அவருக்கு போராடுறது ஜென்மில விலகிட்டே இருப்பார். இவ்வளவு வார்த்தை கொடுத்த பிறகு இந்த மாதிரியான ஒரு வெற்றி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னா உங்க பலத்துல முடியாது. நான் ரெடியா இருக்கேன், என்னை விட்டு அப்படின்னு கேட்காது. எத்தனை விட்டு கொடுக்கலாம், எத்தனை தாராளமா இருக்கீங்க, எத்தனை ஆவியான கடன் கொடுக்க போறீங்க. ஆமா, வாசிங்க பார்ப்போம். வறண்ட நிலத்து மேல என்ன செய்யணும் சொல்றீங்க. சில எல்லாம் உண்மை எல்லாத்துமே சொன்னீங்க. என்னோட சேர்ந்து ஆமா பாஸ்டர், ஃபேமிலியில ஒரு எக்ஸாம், கணவன் மனைவி அப்படின்னு ஒரு குடும்பம் பரவசம், அவங்க ஒரு பெரிய ஒரு பரவசமா மகிழ்ச்சியா சந்தோஷமா திருமணம் எதுக்கோ தெரியாம மாட்டிக்கிட்டு சார். வாழ்க்கை எப்படி போகுதுங்க, வாட்டிக்கிட்டு இருக்கேன், கதவு வாழ்றேன் அப்படின்னு சொல்றதுதான் கிறிஸ்தவர்கள். இல்ல பக்கத்துல கேளுங்க, ஓட்டுறீங்களா நம்ம வாழ்றீங்களா? நல்ல கேட்டு இருக்கீங்க. இல்ல ஓட்டுறீங்களா வாழ்றீங்களா? அடுத்து கல்யாணத்துக்கு வராம தோத்துறோம். எல்லாம் கேளுங்க, பக்கத்துல நல்லா கேளுங்க, ஓட்டுறீங்களா வாழ்றீங்களா? ஆமா, ஓட்டுறீங்கன்னா நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வாழ்றீங்கன்னா ஆவியானவர் வாழ்றாரு. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நீ ஊற்றுவேன், ஊற்றுவார், நிரப்புவார். அப்புறம் நிரப்பத்திரம் உங்களுக்குள்ளதான். நிரப்புவார், நிரப்புவார், ஊற்றுவார், பொங்கி பொங்கி உங்களுக்கு வழிவார். அல்லேலூயா. கொடுத்துருக்க காரணம் அவர் அது சொல்றாரு. இதை எப்ப செய்வத அந்த தெய்வம செய்தான் சொன்னாங்க. கரெக்டா நமக்கு தேவையான மனுஷன். அதனால இப்போ நான் இந்த கணவன் மனைவியோ குடும்பம் இருக்கும். உண்மைக்கு இம்பார்ட்டேஷன் சொல்லுவாங்க தமிழ். பகிர்ந்து கொடுத்ததா, பகிர்ந்து கொடுத்தது. நீங்க உங்ககிட்ட இருக்கிறது தான் பிறருக்கு கொடுக்கணும். எதிர ஆமை சொல்றாங்க. அல்லேலூயா. உண்மை சொல்றோம். அதனாலதான் நீங்க போற திருச்சபை பாஸ்டமா ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா வாழணும், சரியா இருந்தாதான் கிளியரா இருக்கணும். அப்போ உங்களை விட யாருக்கு அதிகமா ஜெபம் பண்ணணும்? ஆனா நம்ம செய்யணும். அவரை பத்தி இங்கே குழாய் போட்டு சொல்லணும்னா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஆசீர்வாதம் நிறைய முடிஞ்சு ஒரு 2 சாபத்து தாங்க தேவையே கிடையாது. நிறைய ஜெபிச்சா உங்களை சைன் பண்ற மாதிரி இருப்பாங்க. இதான் ரகசியம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, சந்ததி சந்தானம் இருக்காரு. பிசிக்கல் மட்டும் இல்ல, சரீர பிரகாரமான பிள்ளைங்க இல்ல. உண்மையா இந்த வாக்கு எப்படின்னா ஆவிக்குரிய பிள்ளைங்க தான். உங்களுக்கும் ஆவிக்குரிய பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா? சிலர் சேர்ந்து விட்டோம் அப்படின்னா இருக்காங்க இல்லையா? உங்க மூலமானது ஆண்டவர் அதை தான் பேசுற. இது பிசிக்கலுக்கு எடுத்துக்கலாம் வாக்குத்தத்தத்தை நம்மள்ட்ட. ஆனா உண்மையிலே இதனுடைய நோக்கம் என்னன்னா இந்த ஆவிக்குரிய சந்ததி தான். ஆமென் சொல்லுங்க. என்னை விட வயசுல மூத்தவங்க இருக்காங்க, பாப்பனவங்க சரீரத்தின்படி. ஆனா ஆவியின்படி நான் தான் ஒரு காரணம். நான் ஒரு ஐயா நினைச்சேன், அங்கே கூட பேர் சொல்லிட்டு என் வீட்டு பேர் சொல்றது நான் எவ்வளோ இருக்காப்ப நான் ஒழுக்கமாக செய்வார். உண்மையாக ஒரு காரியத்தை எங்கே போனாலும் மாதம் தேடாங்க. ஆனால் நான் கூட விழுந்து விழுந்து எங்கள் சபையாளர்கள்லாம் வீடு கட்டிட்டு இருக்கோம். ஆனால் கற்று
அந்த கரெக்டாக அந்த கனெக்ஷனை பார்த்தா பாருங்க. அது இங்கே வரக்கூட அருமையாக கட்டிட்டு இன்னும் கட்டிட்டு இருக்காங்க. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். சோத்திரம். இது உறவு, எல்லாரும் சொல்லுவோம் உறவு. தேவனோடையும் உறவு, மனிதர்களோடையும் உறவு. சபைங்கிறதே ஒரு குடும்பம் தான். ஆமென். ஆண்டவர் நல்லவர். திரும்பவும் இந்த 40 நாள் 3 மட்டும் வாசிச்சு நாம் ஜெபிக்க போறோம், ஆராதிக்க போறோம், அப்பாவை உயர்த்த போறோம், நிரம்ப போறோம். என்ன வேணாலும் ஆவியான செஞ்சு போறாரு. அல்லேலூயா. எத்தனை விட்டு கொடுக்கலான்னு இருக்கீங்க? எப்படியோ நம்ம நல்ல ஒரு தரமான வெற்றி வாழ்க்கை வாழணும். ஆமென். எங்களுக்கு அந்த தாகம் இருக்கு. இல்லை இப்படியே ஓட்டலான்னு நினைக்கிறீங்களா, வாழலான்னு நினைக்கிறீங்களா? நான் வாழலான்னு நினைக்கிறவங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. வாசிப்பெல்லாம் தாகம் உள்ளவர்களே, தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் ஆறுகளையும் ஊற்றுவே. உன் சந்ததியின் என் ஆவியை, உன் சந்தானத்தின் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். இது வாக்கு தத்துவம். இன்னைக்கு நமக்கு இது நெஜம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஏன்னா நீங்கள் நானும் கிறிஸ்துக்குள்ள இருக்கு. எத்தனை ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துக்குள்ள இந்த வாக்கு தத்துவம் எப்படி இருக்கு? ஆம், ஆமென் என்றே இருக்குது. அல்லேலூயா. எதிர்பார்க்கிறீங்க. இப்போ நீங்க இப்ப நம்ம முதல்ல சில இதெல்லாம் மட்டுப்படுத்தணும். கரண்ட் இதுல வந்து அதுக்கு பேரு நம்ம ஊர்ல சொல்லுவோம் ஈபிங்லாம். நீங்க பார்த்தீங்கன்னா பவர் கிரிட், பவர் ஆபீஸ் அப்படின்னா போட்டுப்பாங்க. பவர் தான் போட்டுப்பாங்க. என்ன போட்டுப்பாங்க? இந்த லைன்ல பவர் இருக்குது, பவர் போட்டுப்பாங்க. இப்போ இந்த இது 230 240 30 வருடம் அந்த பவர்ல வந்துட்டு இதுல போய் நீங்க கை வச்சு பாருங்க. சிலர் ஒண்ணுமே செய்யாது. சில உடம்பு இருக்கு சுருக்கணும் விடுவாங்க. சிலர் என்ன செய்யும்? எரிச்சிடும். சிலர் என்ன செய்யும் தெரியுமா? தூக்கி வீசிடும். பல விதமான அனுபவம் நடக்கலாம். அந்த ஒரே ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்காரு. ஆமென். அவரை நடத்துற மாதிரியே தான். அப்படிதான் அதான் இந்த விஷயம் நிறைய பேச போட்டுருவாங்க. இவர் தாங்க முடியல, வாரம் ஆவில் நிறைய மடங்கு மண்டையில வந்து அடிச்சு அழுத்துறாருக்காக நாமளாவே அதுக்கு முன்னாடி நிரம்பிடுவீங்க. நிரம்பிட்டு சரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு அது இல்லை. நீங்க தாகமா கேட்ட உங்களுக்கு நான் உண்மையா சொன்னேன். எடுத்து அப்படி யாரும் நேரில் இருந்து ஒரு கருத்துல இருக்கீங்க, ஒரு 4 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு கருத்துல வச்சு உண்மையிலேயே நான் கேட்கலாம். இயேசுவும் கடவுளா? இயேசுதான் கடவுள், இயேசுதான் கடவுள் அப்படின்னு சொல்றது மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. இயேசுவும் கடவுள் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாருங்க, அந்த அம்மா போய் இழுத்தனமா உண்மையா சொல்றாங்க. ஒண்ணு. அடுத்து இப்ப நீங்க சொன்னாங்க சிலர்ல இப்ப நான் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். சிலர்லாம் இருக்கு. இப்ப எனக்கு தெரியும் சிலர் வந்த டைம் இல்லை. தம்பி ஒரு ஜெபம் பண்ணுப்பா. சுவாமி ஆண்டவரே எங்களை காப்பாற்று. ஆனா வராது. ஒன்று தொடர்பு வார்த்தை வராது. நீங்க அப்பா நான் வேற இப்படி சொல்லி வேற கொடுக்கணும். சொல்லி கொடுத்து இங்கே ஏறிக்குது, வீங்குது. பாஸ்டர் தம்பிக்கணும் அப்பான்னு கூப்பிட்டாலும் அடுத்து வர்ற வார்த்தையில நீங்க பிள்ளையா கூப்பிடுறீங்களா கண்ணாடி பேரா கூப்பிடுறீங்களா தெரிஞ்சிடும். சோம்புடுங்க. நல்லா ஆண்டவர் நல்லவர், உண்மை யதார்த்தமா. இன்னைக்கு புதுசா சிலர்லாம் இருக்கீங்க. நீங்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவங்க இருக்கீங்க. ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள், ஈஸி. அதனாலதான் நிறைய பேருக்கு இதனுடைய மதிப்பும் தெரியல. இயேசுவே நீதான் எல்லாத்தையும் படைத்து என்னையும் படைத்து நான் நல்லா வாழ்றதுக்காக என் பாவத்துக்காக சிலுவையில் மறித்து உயிரோடு இருந்துச்சு. நான் அதை நம்புறேன், என் உள்ளத்துல ஏற்றுக்கொள்றேன். உங்க பிள்ளையா அந்த நடத்துங்க அப்படின்னு உண்மையா கொடுத்தா நீங்க பிள்ளை. பெரிய வித்த கடன்லாம் உண்மையில அப்படி யாராவது இன்னைக்குதான் எனக்கு அந்த அனுபவம் இருக்க மாதிரி இருக்கு. நான் அப்படி ஜோமனை விரும்புறேன். நான் உண்மைதான் இங்கிருந்தே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி வரணும்னு நினைக்கிறேன், மறுபடியும் பிறக்கணும்னு நினைக்கிறேன். சாமி அவ்வளவு பெரிய பரிசுத்தரை பார்த்து அப்பான்னு கூப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு யாராவது புதுசா இருந்தா கூட நம்ம எல்லாரும் கண்களை கூர்ந்து பார்ப்போம். அப்படி யாராவது இருந்தா கூட இந்த தருணத்தை பயன்படுத்துவோம். உங்களுக்கு ஒரு சின்ன ஜபம் பண்ணி நம்ம நல்ல பாடி ஆராய்ச்சி ஆவியில நிறைந்து கத்தருக்கு விட்டு கொடுக்குறோம். சோத்திரம்.
எனக்கு அப்படி இயேசு வேணும் அப்படின்னு யாராவது இருந்தால் உங்க கைகளை வைக்கலாம். எல்லா கண்களையும் மூடி சொத்தம். அவங்களாம் என்னோடு கூட சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எனக்காக என்னை படைத்தவரும் பரிசுத்தருமாக இருந்தும் எனக்காக இந்த பூமியில வந்து பிறந்து வளர்ந்து என் பாவங்களுக்காக எனக்காகவே சிலுவையில தண்டிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான் வெற்றியாக உங்க பிள்ளையா வாழ உயிரோடு எழுந்துட்டீர். இதை முழு மனதுடன் நம்புகிறேன். உண்மை என் வாழ்க்கையை ஆண்டு நடத்துகிற ஆண்டவராகும், விடுதலை தருகிற மீட்பராகும் எனக்குள் ஏற்றுக்கொள்கிறேன். உங்க பிள்ளையான நடத்துங்க. ஆமென். இந்த ஜெபத்தை நீங்க உண்மையா செய்திருப்பீர்களானால் உதட்டினால இல்ல, காதுல கேட்டு இதயத்தின் நிறைவினால வாயத்திற்கு சொல்லிப்பீர்களானால் யோவான் 1:12 படி எழுதப்பட்ட வார்த்தையின்படி உங்க உணர்ச்சியும் மனசும் கூட உங்களை குற்றம் சாட்டா இல்ல இல்லன்னு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனா நோ நோ நோ, எழுதப்பட்டது 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 என்ற வார்த்தையின்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், மறுபடியும் பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா. தேவரே, எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவேன், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொன்னேன். அந்த வார்த்தை இந்த நாளிலே எங்கள் நடுவிலே நிறைவேறினதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்ததை ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்பா. அப்போஸ்தலர் 1:8 நாங்கள் கேட்டபடி, வார்த்தையை கேட்டபடி எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் உமக்கு நாங்கள் சாட்சிகளாய் இருப்போம். எங்களுக்குள்ளே நீ வைத்திருக்கிற பலன், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்களை சாட்சிகளாய் நிறுத்தும் அப்பா. தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் அதை டிக்ளேர் பண்றோம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நிரம்பி இருக்கிறதற்காக ஆராதனைகள் உண்டான எல்லா மகிமையும் முக்கியம். இதுக்குரிய நல்ல வெளிப்படையான சாட்சிகளை, ஜீவனுள்ள சாட்சிகளை எங்க திருச்சபைக்குள்ள இருந்து நீர் எழுப்புவீரா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.